ராஜேஸ்வரிக்கு கேக் ஊட்டிய விஜய். சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். தன்னுடைய மனைவியான மல்லிக்கு கேக் ஊட்டாமல் தனது அக்காவான ராஜேஸ்வரிக்கு கேக் ஊட்டிய விஜய். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் பிறந்த நாளுக்காக மல்லி ஆசையாக ஒரு கேக் வாங்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த கேக்கை வந்து விஜய் சார் வெட்டுறாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்துருக்கணும்? மல்லிக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா விஜய் சாருடைய மனைவியான மல்லி தான் சாப்பிட்டு இருக்கணுமே தவிர வேறு யாரும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் வந்து மல்லிக்கு கேக் ஊட்டாமல் அவங்க அக்காவான ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா கேக்கை ஊட்டிடுறாங்க. இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு மிகப்பெரிய அசிங்கம் ஆகுது. அதுவும் இல்லாமல் மனசு ரொம்பவும் கஷ்டம் ஆகுது. ஏன் இப்படி விஜய் சார் இப்படி பண்ணிட்டாரு? நான் எவ்வளவோ பாசம் வச்சுட்டு இருந்தேன், எவ்வளவோ அன்பு வச்சுருந்தேன், எவ்வளோ லவ் வச்சுருந்தேன் அவர் மேலே. அவர் வந்து எனக்கு கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் வந்து அடுத்ததாக சரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க அக்கா கொடுத்தாங்க, சரி ஓகே. ரெண்டாவதாச்சு நம்ம மல்லிக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஆவலோடு பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம விஜய் சார் வந்து மல்லிக்கு கொடுக்காம மூணாவதாக இருக்க நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான். ஏன்னா நம்ம மல்லியை வந்து அங்கே ஒரு ஆளவே மதிக்கலை. இந்த ஒரு இடத்துல வந்து மல்லிக்கு ரவை கூட மரியாதையே கிடைக்கல. இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா மல்லி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்களே இருக்குன்னா கூட உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா மல்லி உடனடியாக அந்த இடத்துலேருந்து உடனே மாடிக்கு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் கையை பிடிச்சிட்டு, நெல்லு மல்லி எங்கே போகிற, இந்த கேக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய் சாரை பார்த்து நம்ம மல்லி, என்னது இது, அசிங்க பிடிச்சி கேக்கா இல்லை அசிங்கப்படுத்துகிற கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரை பார்த்து கேட்குற போது, ஏன் மல்லி எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறேன்? நான் எவ்வளோ உன் மேலே உன் பாசம் வச்சுட்டு இருக்கேன். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நான் கேக்கு வெட்டி உனக்கு கேக்கை கொடுத்தேன். ஆனால் நீ வந்து என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிற? பிறந்த நாள் என்னை வந்து காயப்படுத்தாத, என் மனசை வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்ட்டு நம்ம விஜய் சாரை பார்த்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி வந்து, போதும் நிறுத்துங்க விஜய் சார், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கேக்கை வாங்கினது நான் தான், ப்ரெசென்ட் பண்ணதும் நான் தான். இப்படி இருக்கிற போது நீங்கள் எனக்கு தான் கேக் ஊட்டியிருக்குமா தவிர உங்கள் அக்காவுக்கு ஊட்டியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் சார் வந்து, அப்படி இல்லை மல்லி, சின்ன வயசுலேருந்து அம்மா போல் என்னை வந்து அப்பா அம்மா போல் வந்து என்னை தூக்கி வளர்த்தி சோறு ஊட்டி வளர்த்த அக்கா தான் என்னுடைய அக்கா தான். அவங்க வந்து என்னுடைய அம்மா மாதிரி. என் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்கிட்ட வந்து என் அம்மாவுக்கு தான் தரணுமா தவிர வேறு யாருக்கும் நான் தரமாட்டேன். அந்த மரியாதை வந்து வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு விஜய் சார் பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக ஓப்பனாக நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மல்லி அப்புறம் தான் புரிய வருது மல்லிக்கு, ஓ சரியா இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மல்லி வந்து மனம் மாறி உடனே என்ன நினைக்கிறாங்க, சரி இப்படி தான் நடந்து போச்சு, அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸா, நான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து நான் நினைக்கிறாங்க. சரி கேக்கை வாங்கிப்போம், பிறந்தநாள் அதுவும் ஏன் அவர் மனசை கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேக்கை வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து மேலே போயிடுறாரு. உடனே நம்ம மல்லி பின்னாடியே போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் சார் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து நான் பிடிச்ச வேலையை செஞ்சாலும் சரி, பிடிக்காத வேலையை செஞ்சாலும் சரி, தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்காங்க. உங்கள் பர்த்டேக்கு மட்டும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்குற போது, மல்லி இந்த ஒரு வாய்ப்பை வந்து உனக்கு நானே கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீயே கேட்டுட்ட, எடுத்துக்கா மல்லி, உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா மல்லிக்கு மனசில் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன நினைக்கிறாங்க, விஜய் சாருக்கு வந்து ஏதாச்சும் பெரிய கிஃப்டாக தரணும். அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா மல்லிக்கிட்ட எந்த ஒரு காசுமே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து சமையல் வேலை செஞ்சு நம்ம மோதிரத்தை வாங்கி விஜய் சாருக்கு கிஃப்டாகவும்